நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அதுக்குண்டான கிரக நிலையில் பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். பொதுவாக கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேசுவாங்க, சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. ஆனால் உள்ளோர ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு செயலை படுத்துறதுக்கு தயக்கமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கனாங்க, கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல வாய்ப்புகள் வரும், ஆனால் அவங்க பயன்படுத்திக்காமல் போயிடுவாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. பேச்சு திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், செயல் வடிவம் கொடுக்க மாட்டாங்க. பேசுறது ஒன்று, செயல்றது ஒன்று தான் இருக்கும். இது எப்படி இருந்தாலுமே நல்ல புலமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, கல்வி கையில் சிறந்து விளங்குவாங்க, ஒருத்தங்களை பேச்சில் மடக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் கவனமாக நீங்கள் இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதிருக்காங்க, விரயஸ்தானத்தில். அப்போது வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வேறு வகையில் போயிட்டு இருக்கும். வருமானம் வரும், உடனே போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்லிக்கூடிய இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பணம் நின்று உங்களுக்கு நிதானமாக பல வேலைகளில் பல விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு சனியும் ராகும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்காங்க. அப்போது கடன் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடனை வாங்கி நல்ல இருக்கிற ஒரு கடனை அடைச்சிடலாம், பெரிய கடன் வாங்கி சின்ன கடன் அடைச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். வழக்குகள் எல்லாமே ஜெயமாகும், முடிவுக்கு வரும். எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக போயிடும். கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும், எதிர்ப்பு தொல்லையாக வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ இந்த ஆடி மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது காண போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அது இல்லாமல் உடம்புல நோய் நொடிகள் சம்மந்தப்பட்டு இருந்ததுனாக்கா இப்போ செய்யக்கூடிய மருத்துவத்தால் சரியாகிடும். சில பேருக்கு நீண்ட நாளாகவே இருக்கும், கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு சில நேரங்காலங்கத்தில் வரும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு டாக்டரை மாற்றுவாங்க. உடனே அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி ஈஸியாக அதை ரிலீவ் பண்ணுவார். அப்போது அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பயன்பெறலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்காங்க இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது. அப்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்ததை வெளிப்படையாக சொல்லுவீங்க. அது அப்போ எவ்வளோ நல்லதாக இருக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க, கேளிக்கை விருந்துகளை கலந்துப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவரால் பண வரவுகள், புகழ், நல்ல பெருமை தரக்கூடிய விஷயங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. 10ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு பல வழிகளில் பதவிகள், பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். அது மட்டும் இல்லை, தொழிலில் நல்ல லாபகரமான போக்கு தென்பட போகுது. தொழிலை இது வரைக்கும் சலித்து செஞ்சுருந்தவங்க ஒரு கவனத்தோடையும் எப்படி வெற்றி பெறலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. வியாபாரத்துலையுமே அதே தான். என்ன செய்யலாம், வாடிக்கையாளர் எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, இப்படி தான் ஆலோசி ஆராய்வீங்க. அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, 11ஆம் இடத்துல சூரியனுக்கு ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, நல்லது தான் செய்யன்றதை சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். உங்களுக்கு பல வழிகளில் உங்களுக்கு முயற்சியை ஜெயமாக்கி கொடுப்பார். வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தருவார். உயர் அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும். அரசியலில், சினிமாவில், சமூகத்தில் இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இப்போ அமைய போகுது. இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வெற்றி தான். சூரியன் 11 இருந்தாலும் வெற்றி தான். அது நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், மூத்த சகோதரர் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கொடுத்த ஒரு திட்டம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு உருவாகும், மனசில் விழும். அந்த எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிபதி புதன் தானே. அப்போது புதனுக்கு உண்டான பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாளை புதன்கிழமையிலும்
லக்ஷ்மி, தாயார், அம்மன் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை. இப்போ ஆடி மாதம் தானே, அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக திரௌபதி அம்மனை வழிபட வேண்டும். அது பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஒரு தேவதை வந்து அந்த திரௌபதின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த பெருமாள் அம்சம் கொண்ட நீங்கள் அந்த திரௌபதி அம்மனை வழிபட அதுவும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துடும். நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு, வயது வந்த பெண்களுக்கு, அவங்களுக்கு வந்து சில திருமண தடை ஏற்பட்டிருக்கும், அதுக்கு வழிவகுத்து கொடுக்கலாம். கல்வியில் தடை ஏற்பட்டிருக்கும், அதுக்கு வழிவகுத்து கொடுக்கலாம். தான தர்மம் பண்ணலாம், அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணினாலே இந்த ஆடி மாத பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றின்னு தான் சொல்லப்படுது. அதனால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான நற்பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழப் போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் கேட்டீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் வந்து 100% அக்யூரேட்டாக சொல்லணுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும். சுயஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நற்கிற தசாபுக்திகள், பிறந்தப்போ இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் அவங்க வந்து அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு 12 ராசிக்கு சொல்லி ஆகணும். அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது. அம்மனில் நவகிரக நாயகின்னு சொல்லுவாங்க. யார்? கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் 12 ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம். அவர்கள் வழிபட்டீர்களானால் நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு 50%, 40% அப்படி தான் ஏற்றுக்க முடியும். முழுதுமாக எடுத்துக்க முடியாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேர் நடக்காமல் போகலாம். அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சிங்க. இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி, நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.